நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுது உங்களை யாவருக்கும் அன்பின் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பண்ணுவோம், சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே களி கூறணும். ஆமென். சரி, இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை திருப்பி கொள்ளுங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 37 நம்ம வாசிக்கும்போது, யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இப்போ ஏசப்பா இங்கே ஒரு பண்டிகை சொல்லப்பட்டிருக்கு. அந்த பண்டிகை நான் உங்களுக்கு அப்புறமா விளக்குறேன். ஒரு பண்டிகை சொல்லுறாரு. பண்டிகை பற்றி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சில பண்டிகை, ஆனால் பைபிளில் ஏசப்பா சொன்ன பண்டிகை வேறு. அது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்த்துலாம் இன்றைக்கி. சரிங்களா? ரைட். பண்டிகையின் கடைசி நாள். அப்போ இந்த பண்டிகைக்கு இத்தனை நாள்னு கர்த்தர் தான் மென்ஷன் பண்ணார். அந்த பண்டிகையின் கடைசி நாளில் ஏசப்பா என்ன பண்ணார்? எழுந்து நின்று சத்தமிட்டு, பாருங்கள், இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம நார்மலாக மாம்சத்தில் யோசிக்கும் போது எப்படின்னா, என்ன இவர் அவரிடத்துல பானம் பண்ண சொல்கிறார் அப்படி யோசிப்போம். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக எப்பவுமே பாருங்கள், ஆவிக்குரியவைகளே ஆவிக்குரிய சம்மந்தப்படுத்தி பேச. நம்ம மாம்சத்தில் இருந்தனாவோ நமக்கு புரியாது. அப்போ என்னடா இவர் குடின்றாரு, இவர் கையில் ஒன்றுமே இல்லையே, தண்ணி இல்லை, சொம்பு இல்லை, எதுவுமே ஒரு குடம் வச்சிலையே, குடின்றாரு என்னென்னு யோசிப்போம்ல. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான் கண்மலை. ஆமென். இவர் தான் கண்மலை, இவர் தான் ஜீவ ஊற்று, இவருக்குள்ளே தான் பரிசுத்த ஆவி வருவார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் எழுந்து நின்று அழைக்கிறார். நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள். ஏசப்பா நமக்காக எழுந்து நின்று கூப்பிடுறாரு. அப்போ நம்ம மேலே அன்பு இல்லைனா கூப்பிட்டுருக்க மாட்டார், இறங்கி வந்தார் நமக்காக. ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கார். நம்ம மேலே அன்பு, தேவன் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு சொல்ல முடியாத அன்பு. அது அந்த அன்பை பற்றி யோவான் 3:16 தெளிவாக சொல்லிட்டார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. சரி, இங்கே ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவுள் சொல்லுது. சரி, இதை ஏன் கர்த்தர் அங்கே பேசினார் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் ஆல்ரெடி ஏசாயாவில் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசினார். ஏசாயா 55:1 சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லியிருக்காரு? ஓ தாகமாக இருக்கிறவர்களே. ஏன் இதெல்லாம் இந்த வார்த்தையை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி காமிக்கிறான்னா, நான் தான் அவர், நான் தான் வந்திருக்கிறேன்னு ஐடென்டிஃபிகேஷன் இன்ட்டு கொடுக்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு புரியல, அதை புரிந்து கொள்ள முடியல. அப்படி அடுத்த வசனம் வாசிங்க. ஏசாயா 55:1. எல்லோரும் பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும். இங்கே 2 சொல்லியிருக்காரு, திராட்சை ரசமும் பால்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? பால் யாருக்கு? குழந்தைக்கு. திராட்சை ரசம் யாருக்கு? பெரியவங்களுக்கு. அப்போ ஏசப்பா எடுத்து வந்தால் சின்ன பிள்ளைங்களும் வரணும், பெரியவங்களும் வரணும். சின்ன பிள்ளை, நீங்கள் சின்ன பிள்ளை நினச்சிக்க போகிறீங்க. நம்ம முதல்ல ஏசப்பாக்குள்ள ரட்சிக்கப்படும் போது சிறு பிள்ளையாக இருப்போம். புதிதாய் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த நமக்கு வசனத்தை எப்படி ஊட்டு வரான்? பாலை போல் ஊட்டு வரான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார்? நல்ல மெல்லத்தக்கதான வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். சரி, ரைட். இங்கே சொன்னார் இலவசமாய் தரேனார். இந்த வார்த்தை தான் அங்கே சாலமோனுடைய தேவாலயத்தில் பண்டிகையின் கடைசி நாளில் நின்று இதே வார்த்தையை அங்கே சொல்கிறாரு. சொல்லும் பொழுது சில பேரை சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தை கேட்ட உடனே நீங்கள் 38ஆம் வசனம் எடுத்து வாசிக்கணும். இல்லை, சொல்லுங்க, வாசிங்க. எவனோ இது நான் உங்களுக்கு இது விலைக்கு காமிக்கிறேன் அப்புறம். சரிங்களா? அடுத்த வாசனத்துக்கு அதுக்கப்புறம் வாசிங்க. அப்போ எது சொன்னார்னா, நீங்கள் வாங்க, என்னை விசுவாசித்து வாங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? பரிசுத்த ஆவியை தருவேன். புரியுதா இல்லைங்களா? தண்ணி என்னது?
ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படின்னு சொன்னார்ல யோவான் 3. ஜலம் அப்படின்னா சத்தியம், சத்திய ஆவி. சரிங்களா? அந்த தண்ணி எதுக்கு அடையாளம்னா ஆவிக்கு அடையாளம், பரிசுத்த ஆவிக்கு. சரிங்களா? ரைட். கர்த்தர் நல்லவர். அது கூட பார்த்திங்கன்னா ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. லிவிங் வாட்டர். அவர் தான் லிவிங் வாட்டர். நம்ம குடிக்கிற தண்ணி மறுபடியும் தாகம் எடுக்கும். அவர் கொடுக்குற தண்ணி என்றைக்குமே தாகம் எடுக்காதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தார்னா நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவ நதியாக நமக்குள்ளே பாய்ந்து செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இன்னும் அடுத்த வசனம் வாசிக்கலேன். அதுக்கு அடுத்த வசனம் அந்த பாருங்க. இந்த வசனத்தை கேட்ட பொழுது ஒன்று தீர்க்க தரிசின்றாங்க. ஏன் அப்படின்னா அங்கே சொல்லியிருக்கல ஏசாயா தீர்க்க தரிசனை பார்த்தோன்னே கொஞ்சம் பேர் தீர்க்க தரிசின்றாங்க, கொஞ்சம் பேர் கிறிஸ்துன்றாங்க. சரி, இந்த 3 தரப்பு ஜனங்கள் இருக்காங்களே, 3 தரப்பு இருக்குது. ஒன்று, இன்றைக்கி ஏசப்பா அவர் கிறிஸ்து அல்ல, அவர் ஒரு தீர்க்க தரிசி தான் என்று சில மதங்களில் சொல்கிறாங்க. அந்த மதத்தை நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும் எந்த மதம் என்று. சிலர் இவர் கிறிஸ்துன்றாங்க, நம்ம சொல்கிறோம் கிறிஸ்துன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? சில பேர் இன்றைக்கி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள, அவங்க யூதருங்க. சில ஏற்றுக்கொள்ளாத, எல்லா யூதருங்க சொல்லலான்னு, சில ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் யூதருங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க இப்போ 3 பிரிவினாக இருக்குது. சரிங்களா? 3 பிரிவு. ஒன்று அவரை இறை தூதன் என்று சொல்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது, நம்ம தேவனுடைய குமாரன் என்றும் கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிறோம். சில பேர் டவுட்டு, இல்லை இவர் அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவரை தீர்க்கதரிசியாகவும் ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள. அங்கே சொல்கிறான் பாருங்கள், கிறிஸ்து கலிலேயா இருந்தால் வருவார். இவங்க இப்படின்னா வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. அதில் இருந்தால் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஏசப்பா பிறந்தது தாவீது வம்சத்தில், அது யாருக்கும் தெரியாது. அவர் எங்கே பிறந்தது பெத்லகேமில், வளர்ந்தது நாசரத்தில். அப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, பெத்லகேம் தானே வருவார். இதெல்லாமே நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? புதிய ஏற்பாடு படிக்கிறதால நமக்கு வெளிப்படுத்தினார். அவங்க புதிய ஏற்பாடு படிக்க மாட்டாங்க. படிக்காததால் அவருக்கு வெளிப்படுத்தலை. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கு. திறந்தவங்களுடைய கண்ணை கர்த்தர் திறந்துட்டார். ஆமென். ஏன்னா எடுத்த உடனே அங்கே ஆபிரகாம்னு பேர் வந்துடும் புதிய ஏற்பாடில். ரைட். கர்த்தர் நல்லவர். இப்படி 3 தரப்பாக இருக்காங்க. நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ணி வந்துடலாம். சரி, பண்டிகையின் கடைசி நாள். இப்போ இந்த பண்டிகை பார்த்திங்கன்னா பைபிளில் ஏசப்பா 7 பண்டிகை சொல்லியிருக்காரு மொத்தம். அது எங்கே இருக்குன்னு லேவியராகமம் 23 சொல்லியிருக்காரு. போன வாரத்தில் ஒருத்தர் ஒரு செய்தி போட்டார், ஒரு பாஸ்ட் தெரிஞ்சிருப்ப, கொஞ்சம் மூத்த ஊழியக்கார் தான். கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா? கிறிஸ்துமஸுக்கு அர்த்தம் என்னென்னா, மாசுனா ஆராதனை, கிரைஸ்ட் மாசுனா மரித்தோருக்கு ஆராதனை அப்படின்னு அர்த்தமா. மரித்தோருக்கு ஆராதனை அப்படின்னு அந்த வார்த்தைக்கு பதம் இருக்குதுன்னு சொன்னார். அவர் தான் உயிரோடு எழுந்துட்டார்ல, அவர் தான் உயிர் எழுந்துட்டார்ல, இதோ மரித்தேன் சதா காலம் உயிர் எடுக்கிறேன், பின்னையே அதை கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு இன்ட்டு கொடுத்தாரு. சரிங்களா? ரைட். சரி, ஆனால் இங்கே பைபிளில் தெள்ள தெளிவாய் சொன்ன பண்டிகைகளில் இந்த பண்டிகை பார்த்திங்கன்னா கூடார பண்டிகை. நல்லா பாருங்கள், இது கூடார பண்டிகை. இது 7 நாள் அவங்க கொண்டாடுவாங்க. நீங்கள் அப்படியே அந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வந்துருங்களேன். 7ஆம் யோவான் 7:2 வாசிங்க. 1ங்களா? 2. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருக்குது. நல்லா பாருங்கள், சமீபமாக இருக்குதுன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி. இப்போ இவங்கெல்லாம் கூடார பண்டிகைக்காக என்ன பண்ணுறாங்க? போவாங்க. எப்பயுமே கம்பல்சரி இஸ்ரேல் இருக்கிற ஆண்கள், அது அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், சர்ச்சுக்கே போகாதவங்களாக இருந்தாலும், வருஷத்தில் 3 வாட்டி அவங்க கண்டிப்பாக தேவாலயத்துக்கு போகணும். என்ன பண்டிகைனா, ஒன்று பஸ்கா, 2வது பெந்தகோஸ்து பண்டிகை, 3வது இந்த கூடார பண்டிகை. இந்த பண்டிகைக்கு அவங்க போயே ஆகணும். சரிங்களா? அப்படி கட்டாயமாக போக வேண்டிய பண்டிகை ஒன்று இது. சரிண்ணா? இது எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? 7 நாள் கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த கூடார பண்டிகை ஏன் அப்படின்னா, கூடாரங்களில் அவங்க தங்கினதை நினைவு கூறும்படியாக தேவன் சொன்னார், நீ பெரிய பங்களாவில் போய் தங்க போகிற, பெரிய
பெங்காலில் போய் தங்க போகிற, கானான் தேசத்தில் போயிட்டு. ஆனால் நீ எகிப்தில் அடிமையாக இருந்து அங்கே கூடாரங்களை தங்கின, அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் கூடாரங்களை தங்கின. இது நீ நினைவு கூறுறதுக்காக, ரிமெம்பர், ஒரு ஞாபகத்துக்காக இந்த கூடார பண்டிகையை ஆண்டவர் 7ஆவதாக வச்சுருக்காரு. கூடாரம்னா நம்ம கூட இப்போ இங்கே இது நமக்கு பர்மனெண்ட் கூடாரம் இல்லை, பர்மனெண்ட் கூடாரம் அங்கே இருக்குது. சரிங்களா? ரைட். சரி, இப்போ இந்த கூடார பண்டிகை 7 நாள் கொண்டாடுவாங்க. அது நம்ம டேட்டு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இப்போ வர வருஷம் பார்த்திங்கன்னா வர 10ஆம் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து எப்பயுமே வருஷம் நடக்கும். சரிங்களா? வருஷம் இந்த பண்டிகை வரும். கூடார பண்டிகை 7 நாள் கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 10ஆம் மாதம் 25லேருந்து 13ஆம் தேதி 10ஆம் மாதம் 25 வரைக்கும் நடக்கும். இந்த கூடார பண்டிகையில் தான் 2023 இந்த ஹமாஸ் அந்த காசா ஜனங்க உள்ளே போய் இஸ்ரேல் அடித்தாங்க பார்த்தீங்களா? 2023 இப்போ யுத்தம் போயிட்டுருக்கு பாருங்கள். கரெக்டாக எப்போ அடித்தாங்கன்னு அவங்க 2023 7ஆம் தேதி 10ஆம் மாதம் போய் அடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூடார பண்டிகைக்கு இந்த பண்டிகை வேலையில் பார்த்துட்டு எப்படி இருப்பாங்க, கேஷுவலாக இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ளைட்லாம் போய் அடிக்கலை, அந்த ஏவுகணை அனுப்பி அடிக்கலை, பேராகிளைடர் பார்த்திங்களா, கிளைடரை போட்டு போய் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நிறைய. இது வரைக்கும் அந்த யுத்தத்தினுடைய தாக்கம் இன்னும் முடியல. சரிங்களா? இப்போ இன்னும் 4 மாதம் ஆச்சுன்னா 2 வருஷம் முடிய போகுது. இந்த மாதிரி அவங்க பண்டிகையை கொண்டாடும்போது நம்ம பண்டிகை கொண்டாட எப்படி இருப்போம்? நம்ம ஜாலியாக எந்த கவலை இல்லாமல் சமைச்சு என்ன பண்ணுவோம், அந்த ஒரு என்ஜாயில் இருப்போம். உண்மை இல்லைங்களா? மகிழ்ச்சியில். இப்படி இவங்க அஜாகிரதை இருக்கும்போது டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க. வந்து அவங்க நிறைய பேரை கொன்னாங்க, சில பேரை பிணை கதியில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இந்த பண்டிகை ஆண்டவர் நீங்கள் எப்பயுமே உங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுன்னு ஆண்டவர் சொன்னது. ரைட். சரி, இப்போ இந்த பண்டிகைக்கு முதல் நாள் இருக்குது. முதல் நாளில் அவங்க அதுக்கு முன்னாடி கூப்பிடுறாங்க, அவர் போகல, ஏசப்பா போகல. நீங்கள் அது அப்படி நீங்கள் வாசிச்சுக்கோங்க, டைம் ஆகிடும். சரிங்களா? போகலை. அப்புறமா பார்த்தீங்கன்னா பண்டிகையின் பாதி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கே சொன்னால் 7:14 வாசிங்க. யோவான் 7:14. பாதி பண்டிகையான போது ஏசு தேவாலயத்துக்கு போய். ரைட். இப்போ முதல்ல அவங்க கூட போகல, ஏன்னா ஏசப்பாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் ஓய்வு நாளில் சுகமாக்குறாரு, நிறைய பேரை விடுதலை ஆக்கினார். அப்போ இந்த பரிசேயரும் வேதபாரம் அவர் மேலே கோவப்பட்டு, நீ மற்ற நாள்லாம் சுகம் பண்ணிக்கோ, ஓய்வு நாள் இந்த மாதிரி வேலை செய்கிற அப்படிலாம் கேட்டாங்க ஆண்டரை. அதனால் அவர் மேலே பொறாமையை கொல்ல பார்த்தாங்க. அதனால் அவர் போகலை. சரிங்களா? என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாதி பண்டிகை போனார்னா எப்போ போனார்? 3.5 நாள் கழித்து தான் போனார். எத்தனை கழிச்சு போனார்? 3.5 நாள் கழித்து. நான் உங்களுக்கு திரும்ப தான் காமிக்கிறேன். 7 நாள் கொண்டாடுன்ற வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரி, நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு புரியும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லேவியராகமம் 23:34. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் போதும். இப்போ 7 நாள் அவங்க ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணி 7ஆம் மாதம் 15-21 7 நாள் கொண்டாடணும். இப்போ ஏசப்பா பண்டிகை பாதியில் போனார்னா என்ன அர்த்தம்? நம்ம நினச்சிருப்போம், காலையில் பண்டிகை கொண்டாடுப்பாங்க, மதியம் போயிருப்பார் நினச்சிருப்போம். அப்படி தானே? இல்லை, பாதினா 3 நாள் கழித்து போயிருக்காரு. போயிட்டு என்ன பண்ணாருன்னா, தேவாலயத்தில் நின்று சொல்கிறாரு, உபதேசம் பண்ணிட்டுருந்தார். இப்போ ஏசப்பா எங்கே வந்தாலும் இப்படி தான், இதுதான் உபதேசம், வைங்களேன், இப்படி தான் பண்ணிட்டுருப்பார். இந்த மாதிரி உபதேசம் பண்ணிவிட்டு பண்டிகையின் கடைசி நாளில், எப்போ பண்டிகையின் கடைசி நாளில் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஏன்னா பண்டிகை முடிஞ்ச நாள் எங்கே போவாங்க? வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ சொல்கிறாரு, இன்ட்டு கொடுக்குறாரு, நான் தான் மேசியா அப்படின்னு, நான் தான் மேசியா அப்படின்ட்டு இன்ட்டை கொடுக்குறாரு. சரி, அப்போ 7 நாள் பண்டிகை கொண்டாடுவாங்க. அப்போ அங்கே பிரச்சனை நடந்தது எப்போ? இந்த கூடார பண்டிகை நேரத்தில் தான். ஏன்னா இது தலைமுறை தூரம். நீங்கள் அதே லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 42 வசனம் வாசிங்க. 42ஆம் வசனம். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை அறியும்படிக்கு
குடியிருக்க கடவீர்கள். சரி, இப்போ இந்த கூடார பண்டிகை எதுனா என்ன பாருங்கள், நீ நீ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பரதேசி. பரதேசி நீங்கள் எப்படின்னா, நம்ம பரதேசி தானே, தேசத்துக்கு போகிறவன். நான் பரதேசி தான், நீங்களும் பரதேசி தான். நீங்கள் உடனே வேறு மாதிரி புரிஞ்சிக்க போகிறீங்க. பரதேசி, பிற தேசத்தான். நமக்கு இங்கே இல்லை. நல்லா பாருங்கள், அதே போல் தான் அவங்களும் ஆபிரகாமை அழைத்தது முதல். ஆபிரகாம் கூடாரத்தில் வாழ்ந்தார், ஈசாக்கு கூடாரத்தில் வாழ்ந்தார், யாக்கோபு கூடாரத்தில் வாழ்ந்தார். இன்னும் அப்படியே கூடாரத்தில் வாழ்ந்தாங்க. எது வரைக்கும் தெரியுங்களா? எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் கூடாரத்தில் தான் வாழ்ந்தாங்க. கானானுக்குள்ளே கொண்டு போன பிறகு அவன் கட்டில், அவன் நாட்டில் கட்டின வீட்டில், நாட்டின தோப்பில் கொண்டு போய் ஏசப்பா விட்டார். நீங்கள் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 6:10. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று எங்கிருந்து கொண்டு இருக்க பாருங்க. எங்கிருந்து? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. சூப்பர்ல. நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரப்பிய வீடுகளையும், வெட்டப்பட்ட கிணறு துறவுகளையும், நீ நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கொடுப்பதனால். ரைட், இது வரைக்கும். இப்போ நல்லா பாருங்கள், இவங்க ஒன்றுமே செய்யலை கானான் தேசத்தில். எல்லாம் இப்போ யார் தான் செஞ்சது? ஏசப்பா தான் செஞ்சார். அது யாரை வச்சு செய்வார், எப்படி சார் நமக்கு தெரியாது, செய்வார். இப்போ நம்ம இருக்கிறோம் இங்கே. இப்போ நம்ம இருக்கிறோமா? நல்லா பாருங்கள், அவங்க மாம்சத்திற்குரிய இஸ்ரேலர்கள். அவங்களுக்கு இந்த பூமியில் கர்த்தர் அவங்க கட்டாத கொடுத்துருக்காரு. நம்ம ஆவிக்குரியவங்க. நல்லா பாருங்கள், தாகமாக இருக்கிறீங்கன்னா ஆவியை இப்போ தாங்க பேசுகிறாரு. புதிய ஏற்பாடில் நம்ம ஆவிக்குரியவங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கும்போது இங்கே நமக்கு இருக்கிறதுலாம் நிலையான வீடு கிடையாது. இங்கே இருக்கிறத நம்ம எப்படி இருக்கோம்? பரதேசிகளாய், அரதேசிகளாய் இந்த கூடாரங்களை தங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு நிலையான வீட்டை அவங்களுக்கு எப்படி காணாண்ட, நீ கட்டாத வீடு, கட்டாத நீ நடாத திராட்சை தோட்டம், நீ தோண்டாத துறவை எப்படி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேனோ, அப்படி நமக்கும் கர்த்தர் செய்வேன்னு வாக்கு கொடுத்தார் புதிய ஏற்பாட்டில். எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? யோவான் 14:3 சொல்லியிருக்காரு. 2:3 வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனக்காக உங்களுக்காக ஒரு ஸ்தலம் அங்கே இருக்குது. ஆமாம், நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு சரி. இப்போ ஒன்றே ஒன்று, நீங்கள் நிழல் அது நிழல். இப்போ நடக்க போகிறது நிஜம். ஹலோ, அது நிழலுங்க. அங்கே அவங்க எகிப்தில் அடிமையாக இருந்தபோது கர்த்தர் தான் இறங்கினார். அவங்க அடிமைத்தனத்தை உடைச்சார், கொண்டு வந்து வழியில் பிரயாணத்தில் காணல கொண்டு போய் சேர்த்தார். நிஜத்துக்கு வந்துடலாம். நம்ம அடிமைத்தனத்தில் மாட்டிருந்தோம். ஊழியான சேற்றில் பிரேக் பண்ணார். இப்போ நடத்திட்டுருக்கிறாரு. இப்போ நம்ம பயணம்லாம் போயிட்டுருக்கு. எங்கே போகிறோம்? பரமகானுக்கு நம்ம வாழ்க்கை பிரயாணம் போயிட்டுருக்கு. இப்போ நமக்குன்னு ஒரு வீடை கட்டிட்டார். எப்போ உங்களை கர்த்தரை பிடிச்சி தூக்குனாரோ அப்போவே அங்கே ஒரு இடம் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேரை எழுதியிருப்பார். நமக்குன்னு ஒரு வீடு கர்த்தரங்க. பாருங்க, பெரிய ஆண்டை அவர் பெரியவர், பெருசாக செய்வார். ஆமாம் இல்லைங்களா? இங்கே நம்ம சின்ன வீட்டில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்ற. அங்கே கர்த்தர் நமக்காய் கையினால் கட்டப்படாத ஒரு வீட்டை கர்த்தர் நமக்கு வச்சுருக்காரு. நம்ம கையால் கட்டப்படாத, கர்த்தரால் உண்டாக்கின வீடு.
அவங்களுக்கு அங்கே அவங்க கட்டலை, கர்த்தர் தான் மற்ற ஜனங்களை வச்சு கட்ட வச்சார். அப்படியே தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் அங்கே கர்த்தரே கட்டுறார். ஆமென். இப்போ நமக்காக ஒரு கட்டி வைக்கிறாருங்க. அங்கே வந்து அழைச்சிட்டு போனார். அங்கே எகிப்திலேருந்து அவங்கள அழைச்சிட்டு போனார். இங்கே உலகத்திலேருந்து நம்மை அழைத்துட்டு போயிட்டுருக்காரு. இப்போ பிரயாணத்தில் போயிட்டுருக்குறோம். முடிவில் கானுக்கு போவோம். ஆமென். ரைட். இன்னொரு வாசனம் ஒன்று வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:1. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய பாருங்க, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத உண்டு அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமெனா இல்லைங்களா? இங்கே வீடு இல்லைன்னா கூட இங்கே இருக்கிற வீடு அழிஞ்சு போகும். ஒரு வீட்டுக்கு எவ்வளோ லைஃபுங்க? பெரிய இன்ஜினியராக இருந்தாலும், டாப் இன்ஜினியராக இருந்தாலும், பேர் போன இன்ஜினியராக இருந்தாலும் எத்தனை வருஷம் லைஃப் கொடுப்பாங்க வீட்டுக்கு? 40 இல்லை 50? 40 50 கொடுப்பாங்க லைஃபு, கேரண்டி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குறது 40 50. ஆனால் ரோடெலாம் தூக்குனாங்கன்னா ஆகிடும். ரோடுனா தூக்குனாங்கன்னா நம்ம வீடு கீழே போயிடும். சரிங்களா? தண்ணி உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? உடச்சி கிடிச்சி கட்டினா தான் சரியாக போச்சு, இல்லை தண்ணிக்குள்ளே தான் வாழணும். ரைட். ஆனால் இந்த வீட்டுக்கு அவ்வளோ தான் லைஃபு. ஆனால் ஏசப்பா நமக்காக கட்டுற வீடு பார்த்திங்கன்னா நித்திய வீடு. என்ன வீடு? எட்டர்னல் ஹவுஸ். நமக்காக எங்கே கட்டுறான்? பரலோகத்தில் கட்டுவாராம் என்று அறிந்திருக்கிறோமா? நல்லா பாருங்கள். இங்கே கஷ்டப்படுற, இங்கே அழுகிற நம்ம ஒரு நாள் நகைப்போம். உண்மையாங்க, நம்ம கஷ்டப்பட்டோமோ கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாக வைப்பார். அதுக்காக தான் இன்றைக்கி அவர் வந்து ரத்தம் சிந்தினார். அதுக்காக தான் பாடுபட்டார். பிசாசு நம்மளை க்ரஷ் பண்ணதை கர்த்தர் அவங்க கையிலேருந்து நம்மளை எடுத்துருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம என்ன பார்த்துருக்கோம்? உபாகமத்தில் கட்டாத வீட்டில் கொண்டு போய் விடுனார். இப்போ கூடார பண்டிகைக்கு அப்படி சொல்லிட்டே வரேன். சரி, ரைட். சரி, இப்போங்க நமக்காகவும் கர்த்தர் ஒரு வீட்டை கட்டிருக்காரு. உண்மையாக இல்லைங்களா? சரி, இப்போ இந்த 7 நாள் கூடார பண்டிகை அவங்க எப்போவுமே தலைமுறையாக கொண்டாடணுன்னு கர்த்தர் சொன்னார். அவங்களுக்கு எப்படி கானானில் கட்டின வீடை கொண்டு வந்து வச்சாரோ அப்படி பரமகானில் நமக்காக கட்டின வீட்டில் நம்மளை கொண்டு போய் விடுவார். சரிங்களா? இந்த 7 பண்டிகையில் நான் சுருக்கமாக ஒரு இன்ட்ரோன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பஸ்கா பண்டிகை 1, முதற்பலன் பண்டிகை இது புளிப்பிலா அப்ப பண்டிகை 1, அப்புறம் முதற்பலன் பண்டிகை 1, பெந்தகோஸ்து பண்டிகை 1, எக்கால பண்டிகை 1, 6வது பாவ நிவர்த்தி பண்டிகை 1, 7வது கூடார பண்டிகை. நல்லா பாருங்கள், பெந்தகோஸ்து பண்டிகை வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் 4 பண்டிகை முடிஞ்சு போச்சு. இந்த பண்டிகைலாம் ஏசப்பாவுக்கு நிழல். 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. எதுக்கு எக்காலன்னு கேட்பீங்க? நீங்களும் நானும் வீட்டுக்கு போகிறதுக்கு. நீங்களும் நானும் வீட்டுக்கு போகிறதுக்கு. 6வது பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகை இருக்குல்ல. யாருக்கு பாவ நிவர்த்தி பண்ணோம்? உங்களுக்கும் எனக்கும் பண்ணியாச்சு. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்காக எனக்காக பாவ நிவர்த்தி சிலுவையில் முடிஞ்சு போச்சு. அப்போ பாவ நிவர்த்தி யாருக்கு? ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு, இன்னும் ஏற்றுக்கொள்ள போகிறவர்களுக்கு. அவங்களுக்காக பாவ நிவர்த்தி செஞ்ச பிறகு அப்புறம்தான் கூடாரத்தில் அவங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அப்போ நம்ம அப்போஸ்தலர்களோடு கூட நம்ம போயிடுவோம். ஆமெனே இல்லைங்களா? இந்த 7 பண்டிகை தான் மிக பிரதானமான பண்டிகை. அந்த 7வது பண்டிகை தான் கர்த்தர் வந்து பேசுகிறாரு. ஏன் அப்படின்னா, நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் அங்கே பேசுகிறாரு. ரைட். இப்போ மறுபடியும் வந்துடலாம். 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் சரி, இப்போ அடுத்த 38 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர். லிவிங் வாட்டர் நமக்கு யார் காமிச்சார்? ஆண்டவர் ஆகாருக்கு காமிச்சார். ஆகாருக்கு என்ன பண்ணார்? ஒரு துறவை காமிச்சார். சாக கிடக்கிற பிள்ளைக்கு பிழைக்கும்படியாக ஜீவ தண்ணீரை காமிச்சார். நல்லா பாருங்கள், நம்ம கூட சாக கிடக்க வேண்டிய நம்மளை
ஏசப்பா ஜீவ ஊற்றாக நம்ம வாழ்க்கையில் வந்தார். உண்மையே இல்லைங்களா? வனாந்தரத்தில் ஆடு மாடெல்லாம் சாக போகுதுன்னு முறுமுறுத்து சண்டை போட்டிருந்தாங்க. அங்கே கண்மலையை பிளந்து தண்ணி கொடுத்தாரு. சிம்சோன் சொல்கிறாரு, இவ்வளோ பேர் ரட்சிப்பு கொடுத்தீங்க, என் ஜீவன் போக போகுதுன்னா அங்கேயும் தண்ணி கொடுத்தாரு. புரியுதா இல்லைங்களா? அதுதான் லிவிங் வாட்டர். நீ நார்மலாக குடிக்கிற மினரல் வாட்டர் வேறு, பிஸ்லரி வாட்டர் வேறு. இது ஜீவ தண்ணீர் ஏசப்பா கொடுக்குறது. இதுதான் ஜீவ தண்ணீர். எது? இந்த வசனம். நீ பாட்டில் தண்ணி குடிச்சேன்னா வயிறு நிறையும். இந்த தண்ணியை குடிச்சேன்னா உன் மனசு நிறையும். வயிறு நிறைஞ்சால் சந்தோஷம் வராது, ஆனால் மனசு நிறைஞ்சால் சந்தோஷம் வரும். உண்மையா இல்லைங்களா? எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு, நம்ம அதை தாண்டிட்டு வர்றதுக்கு ஒன்றே ஒன்று ஏசப்பா தான் காரணம். இல்லைன்னா நம்ம எப்போயும் விழுந்து போயிட்டுருப்போங்க. நம்மளை எப்போயும் பிசாசு தள்ளிட்டுருப்பான். இன்றைக்கி வரைக்கும் நம்ம நிற்கிறதுக்கு காரணம் அவருடைய வார்த்தை. ஆமென். தாங்கிடும் பலன் கொடுப்பாரு, தப்பி சில வழி செய்வார். ரைட், கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு அளிக்கும்படியாக இயேசுவா இந்த பூமிக்கு வந்தார். வந்தவரால் அழைக்கிறாரு. சொல்கிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. வேத வாக்கியம் என்ன சொல்லியிருக்கு? வேத வாக்கியம் என்ன சொல்லியிருக்கு? ஏசப்பா பற்றி வேத வாக்கியம் நிறைய சொல்லியிருக்கு. சரி, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்க தரிசியை எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. கொண்டபடியே உனக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் சொல்லப்பட்டுன்னா, மோசே சொல்கிறாரு, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி உன் சகோதரிலிருந்து எழுப்புவார். ஏன் அப்படி? இந்த ஜனங்க அந்த சீனாய் மலையில் பயங்கரமாக நெருப்பு எரியும்போது பயந்துட்டாங்க. இப்போ நார்மலாக நெருப்பு எரியுது பார்க்கும்போது பயந்துடுறோமே இல்லைங்களா? இப்போ லைட்டாக கொஞ்சம் பற்றிக்கிச்சனால ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஃபயர் இன்ஜினை வர வச்சிடுறோம். அந்த சீனாய் மலை மேலே பயங்கரமான அக்கினி. இப்போ இந்த ஜனங்கள் பார்த்து பயந்துட்டு, கர்த்தர் பேச வேணாம் மோசேஸ், நீ பேசு போதும் அப்படின்னா, நான் இப்படி பேச நீ பயந்துருவ அப்படின்னு சொல்லி தான் ஏசப்பா மனுஷனாக வந்தார். ஆமென். மோசே மாதிரி வந்தார். மோசே வச்சு பேச வச்சுன தேவன் இயேசுவாய் வந்தார். ஆமென். சரி, அப்படி 17 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ யார் வார்த்தையை? அதான் ஏசப்பா சொன்னார், நான் என் சுயமாய் ஒன்றும் பேசலை, என் பிதா எனக்கு கற்பித்ததையே நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. அப்போ பிதாவுடைய வார்த்தையை குமாரனாக இயேசுவின் வாயில் போட்டு பேச வைக்கிறாரு. வாசிங்க. வாயில் அருள்வேன், நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் சொல்லுவார். விசாரிப்பேன் அப்படின்னு சொன்னேன். போதும். அதுக்கு அடுத்து சொல்லாத வார்த்தை சொல்கிற கள்ள தீர்க்கதரிசி பற்றி பேசுகிறார். இப்போ ஏசப்பாவுடைய வாயில் யார் வார்த்தையை கொடுத்தது? ஏன்னா இதுதான் அங்கே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ. ஏன்னா பிதா தான் என்னை அனுப்புனார், பிதா சொல்கிற வார்த்தையை தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பணும் அப்படின்னு அங்கே வேத வாக்கியம் சொல்லியிருக்குல்ல. உன் சகோதரர் நடுவிலிருந்து என்னை எழுப்புறேன்னு சொன்னார். நான் தான் மேசியான்னு நம்பணும். அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தீர்க்க தரிசினாங்க, கொஞ்சம் பேர் மேசியானாங்க, கொஞ்சம் பேர் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. இவர் சொல்கிறத சில பேர் கேட்கல. ஆனால் யார் கேட்டால் புறஜாதிங்க கேட்டாங்க, எல்லோரும் கேட்கல, நிறைய யூதருங்க கேட்டாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது யார்? எல்லாம் யூத ஜனங்க தான். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டது யார்? எல்லாம் யூத ஜனங்க தான். அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய்
புறஜாதிகளுக்கு வந்தது. யார் வழியாக வந்துச்சு? ஏசப்பா சொன்னார்ல சமாரிய ஸ்திரீகிட்ட, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய், அவங்க வழியாக தான் வந்துச்சு. வந்துச்சா இல்லைங்களா? வந்துச்சு. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இங்கே வாசித்தோம், ஏசப்பா வந்தார், உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உன் சகோதரர் நடுவிலேருந்து எழுப்புவேன், அவர் வாக்குக்கு செவி கொடுங்க அப்படின்னாரு. இவர் தான் பேசுகிறாரு தாகமாக இருக்கல, இன்ட்டு கொடுக்குறாரு. இன்ட்டு நல்லா பாருங்க, நமக்கு வந்து ஆண்டு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட மாட்டார், இன்ட்டு கொடுப்பாரு, புரிஞ்சுக்கணும். இப்போ கூட நமக்கு எவ்வளோ சம்பவம் நடக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இன்ட்டு எதுக்கு? ஏசப்பா வர போகிறதுக்கு இன்ட்டு. இப்படி நம்ம புரிஞ்சாதான் இருக்குது தவிர, இல்லைன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் வந்து பேச மாட்டார். எல்லாம் கர்த்தர் ஊமையாக பேசுவார். நம்ம தான் நடக்கிற சில இதை பார்த்து நம்ம புரிஞ்சிக்கணும். சரிங்களா? புரிஞ்சிட்டு நம்ம தான் என்ன பண்ணணும், கப்புன்னு பிடிச்சிக்கணும், இல்லைன்னா கஷ்டம். சரிங்களா? இது வரைக்கும் ஓயாமல் யுத்தம் போயிட்டுருக்கு. எதுக்கு போயிட்டுருக்கு? இந்த கூடார பண்டிகை தானே யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. 1.25 வருஷமாக போயிட்டுருக்கு. என்னைக்காவது நம்ம யோசிச்சோம்மா ஏசப்பா வருவார்னு யோசிச்சோம்மா? வருகைக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சோம்மா? யோசிக்கணும். நல்லா பாருங்கள், டெக்சாஸில் சிகப்பு கிடாரு ரெடியாக இருக்குது. சிகப்பு கிடாரு இருக்குல்ல, தேவாலயம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. மீதி குத்துவிளக்கு பண்ணிவிடுவாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ மேட்சையும் பண்ணிவிடுவாங்க, உடன்படிக்கை பெட்டியும் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் உள்ளே இருக்கிற கல் வேணும்ல, அந்த 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 கற்பலகையிலே வேணும்ல. எங்கே இருக்குது? இருக்கிறதாலாம் தேவாலயம் கட்டுவதற்காக துடிக்கிறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த தேவாலயம் கட்டின உடனே இந்த தேவாலயம்லாம் இருக்காது. இது இல்லை, இது பில்டிங், இது விட்டுருங்க. இது இருக்கும், இந்த வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்களும் நானும் இருக்க மாட்டோம். நீங்கள் நான் தான் தேவனுடைய ஆலயம். அதை அங்கே கட்டின உடனே இது காணாமல் போயிடும். 1.25 வருஷம் சண்டை போயிட்டுருக்கு. இது வரைக்கும் என்னால் அவங்க முடிக்கிற மாதிரி இல்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னா, நமக்கு இதெல்லாம் இன்ட்டு கொடுத்துட்டே இருக்காரு. பூமி அதிர்ச்சி வரும்னு சொன்னார். ஒரே நாளில் ஒரு ஊரில், குறிப்பிட்ட ஊரில் 37 வாட்டி வந்துச்சான். ஒரே நாளில் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல, அந்த ஊரில் 37 வாட்டி வந்துச்சான். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வருகை உங்கள் பக்கத்தில் இருக்குது, வாசல் இருக்குது, நிற்கிறாரு. என்றைக்கு வேணால் திறக்கலாம். திறக்கப்படும் போது நம்ம விழித்திருட்டாக இருக்கணும். தூங்கிட்டேன் வைங்களேன், எல்லாம் 2 கன்னிகையும் தூங்குறாங்க தான். ஒரு கன்னிகை ஆயத்தமாய் கையில் பரிசுத்த ஆவியை உள்ள பரிசுத்த ஆவியை வச்சுட்டு இருந்தாங்க. சில பேர்கிட்ட இல்லை. அதனால தான் இந்த வார்த்தை நம்ம தேவனத்தை நமக்கு டைமிங் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இல்லை, இருக்கிற நாட்டில் ஆயத்தமாயிக்கும். ஆமாம். சரி, மீதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அதை தாண்டி வரத்துக்கு பலன் கொடுப்பாரு. அதெல்லாம் விட்டுருங்க. பிரச்சனை வரும், கடன் வரும், கண்ணீர் வரும், எல்லாம் வரும். எல்லாத்தையும் தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்வார். அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் நம்ம தேவனுக்காக ஆயத்தமாகணும். இந்த ஆயத்தப்படுற நாள். சரிங்களா? சரி, ரைட். இப்போ பாதி வசனம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ, நம்ம ஏசப்பாடத்தில் விசுவாசம் அதிகமாக இருந்தோன்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்துடும். நல்லா பாருங்கள், பரிசுத்த ஆவி வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நான் சொந்தமாக சொல்லலை, பைபிள் சொல்கிறத அப்படியே பார்த்துக்கோங்க. அந்த பாதி வசனம் பார்த்து வாசிங்க. அவன் உள்ளத்திலிருந்து, இப்போ நான் ஏசப்பா விசுவாசிக்கிறேன்னு வைங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தில் பைபிள் வந்து உள்ளத்துக்கு வயிறுன்னு போட்டிருக்கு. சரிங்களா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வயிறுன்னு போட்டிருக்கு. என் வயிற்றுலேருந்து தனியாக வரும். சரி, ஒருவேளை நான் வாந்தி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவீங்க இந்த இடத்த விட்டு. அவர் அதை பற்றி பேசலைங்க. எனக்குள்ள பரிசுத்த ஆவி வந்தாருன்னா அவர் என் மூலியமாய் செய்கிற கிரியை பற்றி அங்கே கர்த்தர் பேசுகிறாரு. எதை பேசுகிறாரு? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஓடுமா? உண்மையாகவே ஓடுமா? எது இங்கே ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, ஏசாயா 12 அதிகாரம் 3
இதுக்கு 3லேருந்து நீங்கள் 6 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா தெளிவான பதில். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியார் வந்தார்னா நீங்கள் என்ன செய்வீங்க திட்டமும் தெளிவுமாக இங்கே மேப்போட பேசியிருக்கிறார். வாசிங்க 12:3 இப்போ ஏசப்பா இடத்துலேருந்து பரிசுத்த ஆவியை மூண்டுட்டு உள்ளே வாங்கிட்டோம். பரிசுத்த ஆவியை அக்காலத்திலே பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்த பிறகு நான் சொல்லுவது என்னென்ன? முதல் வார்த்தை என்ன வரும்? உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தால் நீ சொல்கிற வார்த்தை கர்த்தரை துதியுங்கள். துதியுங்கள் என்ன சொல்லுங்க? துதி அல்ல, துதியுங்கள். எல்லாருக்கும் சொல்லுவீங்க நீங்கள். ஏசப்பாவை உயர்த்து, ஏசப்பாவை பாடு, ஏசப்பாவை கீழ்படின்னு சொல்லுவீங்க. எப்போ? பரிசுத்தாய் வந்த பிறகு. அப்புறம் அவர்கிட்ட ஜெபம் பண்ணு. அவர் உன் வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தை சொல்லு. அவர் உனக்காய் சிலுவையை சுமந்ததை சொல்லு. அவர் உனக்காய் செய்த ரட்சிப்பை சொல்லு. எல்லா நாமத்திலும் மேலான நாம் அவர் நாமன்னு சொல்லு. என்பீர்கள். இதுதான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்தால் இந்த காரியம் நடக்கும். உங்களுக்குள்ளே இருந்து ஜீவ ஊற்றுவோன்னு சொன்னார்ல ஏசப்பா யோவான் 7:38. நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா இந்த சங்கதி எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் கர்த்தரை துதிப்பீங்க, மற்றவங்களை துதிக்க சொல்லுவீங்க, அவர் நாமத்தை ஜெபம் பண்ணுவீங்க, சாட்சியை அறிவிப்பீங்க, சாட்சியாக வாழ்வீங்க. அவருடைய நாமம் உயர்ந்தது எல்லாரையும் சொல்லுவீங்க. அவர் தான் தேவன்னு நீங்கள் உயர்த்துவீங்க. அப்புறம் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா தான் கர்த்தர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே தேவன்னு சொல்லுவீங்க. இதுதான் உள்ளத்திலிருந்து வருகிற நதின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், நான் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியார் வந்துட்டாருன்னா இந்த கிரியையெல்லாம் எனக்குள்ளே நடக்கும். நடந்திருக்கா அப்படின்னு நான் சொல்லத்தில் நீங்களே நிதானிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்காருன்றது 100% நிச்சயம். ஆமாண்ணே இல்லைங்களா? ஏசப்பாவை வந்தோடனே என்ன பண்ணுவோம்? நம்ம சூழ்நிலையை மறந்து அப்படியே ஆவிக்குள்ளே வந்துடுவோம். யாரையும் பார்க்க மாட்டோம். சிரிப்பாங்க, நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, அதை யோசிக்கவே மாட்டோம். அப்படியே என்ன பண்ணுவோம்? ஆவியில் நிறைஞ்சி ஏசப்பாவை துதிப்போம். ஆமென். இதெல்லாம் சாட்சி பகிர்வோம், ஜெபம் பண்ணுவோம், தேவனோடு நமக்கு செய்த நன்மைகளை 4 பேருக்கு சொல்லுவோம். ஏசப்பா தான் தேவன் நீ சொல்லுவ, ஏசப்பா தேவன் விசுவாசிப்பாருன்னுவ, அவன் விசுவாசிப்பான், ரட்சிக்கப்பட்டுருவான். தெரியுமா? நம்ம தேவனுடைய கரம் குறுகி இல்லைங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் வேலை, செய்ய வேண்டியது அவருடைய வேலை. அப்போ இங்கே 7ஆம் அதிகாரம் 38 சொன்னது போல் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரில் நதிகள் ஓடும் என்றார். இதுதான் ஏசப்பா சொன்னது. நீ இப்படியெல்லாம் இருப்ப, எனக்குள்ளே இருந்த ஆவி உன் மேலே வந்துச்சுன்னா நீ எனக்காக இப்படி வாழ்வ, என்னை உயர்த்துவ, என்னை நோக்கி கூப்பிடுவ, என்னை பற்றி நீ பேசுவ, என்னை பற்றி எல்லாரிடத்துலையும் சொல்லுவேன். சொல்கிறோமா இல்லைங்களா? கண்டிப்பாக சொல்லுவோம். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குன்னா தேவ ஆவியானுடைய கிரியை ஏவுதல் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் வந்தோடனே நம்ம ஆவியில் நிறைஞ்சி கர்த்தரை துதிக்கணும், அந்நிய பாஷையில் பேசணும், கர்த்தரை உயர்த்தணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் செய்யும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவ நாமத்தை உயர்த்தணும்னு கர்த்தர் நம்மளை அங்கீகரிப்பார். ரைட்? சரி, இப்போ இதுதான் ஜீவ தண்ணீர். தாகமாக இருக்கிறோமா? அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அவர் பரிசுத்தாவி கொடுத்து ரெடியாக இருக்கிறாரு. சில பேர்லாம் வந்து ஏசப்பா விசுவாசிக்கிறேன்னு வாங்க, ஆனால் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே இருப்பாங்க. தெரியுமா தெரியாதுங்களா?
பவுல்லாம் போகும்போது சில இடத்துல பார்த்திங்கன்னா என்ன ஞானஸ்நானம் பெற்றேன் அப்படின்னா, நான் பாவ மன்னிப்புக்காக யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தான் பெற்றேன், இப்போ இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவின் வரத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்களாம். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ளே வரும்பொழுது, சரி பரிசுத்த ஆவி வந்தால் நமக்கு என்ன, இதுதானே பண்ண போகிறோம், பாடுவோம் துதிப்போம், அப்படி தானே, அப்படி தான் நிற்கிறீங்க. உங்களை பரலோகம் கொண்டு போகிறதே அவர் தான். ஹலோ, உங்களை பரலோகம் கொண்டு போகிறது யாருங்க? நம்ம தாத்தாவா பாட்டியா இல்லை அப்பாவா அம்மாவா? அவங்களாம் வழி தான் காட்டுவாங்க. நீ ஆவியானவரை பிடிச்சிட்டா தான் அவர் தான் கொண்டு போவார் உன்னை. ஏசு மத்திய ஆகாயத்து தான் வருவார். அந்த மத்திய ஆகாயத்துக்கு நீ போனல, உன்னை யார் தூக்கின்னு போகிறது? யார் தூக்கின்னு போகிறது? யார்? உன்னை தூக்கின்னு போகிறவர் தான் பரிசுத்த ஆவியார். உன் வாழ்க்கையில் நீ அழும் பொழுது, நீ சந்தோஷப்படும் போது, நீ துக்கத்தில் இருக்கும்பொழுது எல்லா சூழ்நிலையும் உன்னை தூக்குவார். நீ தனியாக அழுவ தெரியுமா? தனியாக என்னடா இது அப்படின்னு அழுவ பார்த்தீங்களா? அப்போ தேற்றுவார் வந்து, அவர் தான் தேற்றவாள். ஏசப்பா கூட நம்ம வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம உலகத்தான இருந்தால் நம்மளை பகைக்க மாட்டாங்க. நம்ம தேவ பிள்ளைகளுக்கு வந்து எப்படி சொல்லுன்னா, மனுஷங்க விட்டுருங்க, மனுஷங்க பகைக்கிறது பேசுறீங்க. வானம் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள். இந்த நீங்கள் 7 வாசிச்சிங்கன்னா கர்த்தர் பேசுவார், உலகம் உங்களை பகைக்காது, அது என்னை பகைக்கும். ஏன்னா உலகத்தின் கிரியைகள் பொல்லாது நான் சொல்லும்போது அது என்னை பகைக்கும்னு சொல்லியிருக்காரு 7. இந்த 7 தான் இருக்கும், நீங்கள் வாசிங்க, சரிங்களா? அப்போ நான் பரலோகம் போனால் எனக்கு ஒரு வாகனம் வேணும். எனக்கு ஒரு வாகனம் வேணுமா வேணாமா? ஸ்பேஸ்லேருந்து கீழே வர்றதுக்கு சுனிதா வில்லியம்ஸ்க்கு ஒரு வாகனம் வேணுமா வேணாமா? அப்படி நீங்களும் நானும் போகிறதுக்கு ஒரு வாகனம் தேவைப்பட்டுச்சு, வர்றதுக்கு ஒரு வாகனம் தேவை. அப்படி நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக ஒரு வாகனம் தேவை. ரெபேக்காளை அழைத்துட்டு போன ஒரு எலியாசர் தேவை. ஆமென். அதை தான் வாங்கிக்கோ அப்படின்னு ஏசப்பா அழைக்கிறாரு. ஓ தாகமாக இருக்கிறவர்களே வாங்க, நீ என்னை விசுவாசித்து என்கிட்ட முழுமையாக இருந்தனா உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நீ வாழும்போது உன்னோடு கூட உன்னை வழி நடத்தி, உன் பிரச்சனையில் நீ சோர்ந்து போகிறப்ப உன்னை பலப்படுத்தி, உன் கவலையில் நீ மூழ்கி இருக்கும்போது உன் கவலையை தள்ளி தாங்கிடும் பலன் தள்ளுவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ எந்தெந்த சூழ்நிலை நீ முடியாது நினைக்கிற அந்த இடத்துலலாம் முடிய வச்சு உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை நிறுத்தி ஜெயிக்க வச்சு பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கவர் தான் பரிசுத்த ஆவியானவர், த ஸ்பிரிட் ஆஃப் தி காட். அதை தான் ஏசப்பா இலவசமாக ஃப்ரீயாக தரனார். காசே வேணாங்க ஏசப்பா கிட்ட, காசு வந்து அது அப்புறம் அப்பாற்பட்டது, சரிங்களா? ஏசப்பா கேட்குறது நம்ம மனசை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருப்போம். அப்போ அவரும் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். நம்மக்கிட்ட வந்து ஏசப்பா எதிர்பார்க்க மனசை மட்டும்தான். அவர்கிட்ட கொடுப்போம், அழைக்கிற இடத்துல போவோம். ஒருவேளை நம்ம என்ன பாருங்களேன், நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆவியானவர் வந்து நம்மளை ஃபில் பண்ணிட்டே இருப்பார். அப்பப்போ அவர் இதை தான் ஃபில் பண்ணுவார், சரிங்களா? இப்போ ஒரு விளக்கில் எரிஞ்சிட்டே இருந்தால் எண்ணெய் காலி ஆகிட்டே வரும் தெரியுங்களா? மறுபடியும் என்ன பண்ணுவோம், எண்ணெயை ஊற்றுவோம். அப்படி தான் உன் வாழ்க்கையில் உன் அபிஷேகம் குறைய குறைய ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார் உன் வாழ்க்கையில். அந்த எண்ணெய் எப்படி குறையும்னா, நீ மற்றவர்களுக்கு ஒளி வீச உன் எண்ணெய் குறையும் போது ஆவியானவர் ஊற்றி கொண்டே இருப்பார். உனக்குள்ளே ஆவியானவர் இருந்தார்னா நீ ஒளியாக இருப்ப. ஆமென். வெளிச்சமாக இருப்போம், மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்போம், சரிங்களா? அதனால் கர்த்தர் அப்போ நம்மளை ஒளியாக வச்சுருக்கிறாரு. ஒளினா நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்களா சாட்சி, அதுதாங்க ஒளி. ஏசப்பான்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒருத்தர்கிட்ட, அதுதான் ஒளி. அப்போ ஏசப்பாவை பிடிச்சிக்கொள்வோம். அவர் எல்லாரும் அழைக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் அப்படின்னாரு, என்னிடத்துல வாருங்க. இப்போ நமக்கு கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு பக்கம் என்ன பண்ணோம், ஆத்ம பாரத்தோடு கூட இப்போ பாட்டு பாடல, தேவன் மேல் ஆத்மாவே தாகமாக இருக்கிறது அப்படின்னாரு. என் தேவன் சந்தில் நின்று அப்படி. இப்போ நம்ம தேவன் மேலே ஆத்மா தாகம் வரணும்.
அதே போல் அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்த்து தேவன் சிலுவையில் சொன்னார், உன்னை நோக்கி என்னை நோக்கி சிலுவையில் மற்றவர்கள் நோக்கி தாகம் தாகன்னார். சிலுவையில் ஏன் திரும்ப தொங்கிட்டு தாகன்னார்? ஐயோ, என் ஜனங்களுடைய ஆத்துமா பாதாளத்தில் விழுந்து போதே, அந்த ஆத்துமாக்களை நான் மீட்பதற்காக என் ஜீவனை கொடுத்துருக்குறேனே, இதை விட இது இன்னும் தாகம் அதிகமாக இருக்குது. எல்லாரும் மீட்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் எனக்குள்ளே வரணும், எல்லாரும் பரலோகம் வந்து சேரணும் தான் சிலுவையில் தாகம் தாகம் அப்படின்னாரு. சரிங்களா? யாரை பார்த்து அதை பாட்டு பாடினாங்க, உன்னை நோக்கி சிலுவையிலே. நம்மளை நோக்கி இன்றைக்கி நம்மளை கர்த்தர் நிப்பாட்டிருக்காரு. இதே போல் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க தேவனை அறியாமல். சில பேர்லாம் ஏசப்பா தெரியும், ஆனால் மூழ்கி கிடக்கிற ஜனங்களை, அறியாமல் மூழ்கி கிடக்கிற ஜனங்களை நல்லா பாருங்கள். அவங்கள தவறு கிடையாதுங்க, அவங்கள கைட் பண்ணுற ஆவிகள். எந்த மனுஷனும் திட்டக்கூடாது, அவனை செயல்படுத்துகிற ஆவியை கடந்து கொள்ளும். நம்ம என்ன இருந்தால் சில வேளை நமக்கு அந்த நபரே இல்லைங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, அதை நம் கடிந்து கொள்ளும்போது புரிஞ்சிடணும் நம்ம ஆவிக்குரியவங்க. நமக்கு மனுஷன் கூட சண்டை இல்லை, வான மண்டலத்தில் போடலாம், டக்குன்னு பூருங்க உள்ள, டக்குன்னு பூந்துடும். அது எப்படி பூரா தெரியல, திடீர்னு டக்குன்னு மாறிடுவோம். இப்போ நம்மளை கொஞ்சம் உணர்ந்துட்டேன்னு புரிஞ்சிடுவோம். அப்போ தேவன் படைத்தர் எல்லாம் நல்லவங்க, நம்மளை படைச்சிருக்காரு, நம்மள நல்லவங்க தான். அந்த ஆவிகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அவைகளோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு. அந்த ஆவிகளை எதிர்க்க உங்களுக்கு பரிசுத்த ஆவி வேணும். ஆமென். அதனால தான் வாங்கிக்கோன்னு இலவசமாக கொடுத்தார் ஆண்டவர். தேவனிடத்தில் சேருவோம். அவர் சொன்னது போல் தாகமாய் நமக்கு தாகம் வேணும். என்ன வேணும்? தாகம் வேணும். ஏசப்பா மேலே தாகம், அழிந்து போகிற ஆத்மா மேலே தாகம், தேவ ராஜ்யம் கட்டப்பட தாகம், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வேணும்னா உங்களுக்குள்ளே ஆவியார் வந்தால் தான் இதெல்லாம் வரும். நீங்கள் மறுபடியும் வீட்டில் போய் ஏசாயா 12:3-6 வரைக்கும் வாசிங்க. 6 வாசிச்சிருங்க, முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஏசாயா 12 சின்ன அதிகாரம் தானே, அது சின்ன அதிகாரம் தான். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறாராம். ஆமென். சீயோன்னு தெரியுங்களா? சீயோன்னா சபை, சீயோன் யாரு? சபை, நம்ம நடுவில் யார் இருக்கிறது? யார் நிற்கிறார்? ஏசப்பா. பார்க்குறீங்க, தெரியுதா? ஏசப்பா நிற்கிறாரு, தெரியுதா? ஏசப்பா நிற்க தெரியுதுங்களா? தெரியலையா? தெரியல. ஏசப்பா நிற்கிறது ஏங்க, அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சீஷர்கள் நடுவில் இருப்பார். இங்கே நம்ம உட்கார்ந்துருக்கலாம், நம்ம நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். சரிங்களா? அப்படி நம்ம நடுவில் இருக்கிறாரு. இனி கர்த்தர் நம்மை தீங்கை காணாதபடிக்கு செய்வார். ஆமென். ஆமென் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் நம்மளை அழைச்சாருன்னா விட்டுற மாட்டாருங்க. ஆண்டவர் நம்மளை அழைச்சாருன்னா அன்னைக்கு முதற்கொண்டு நம்மை காக்கிறவராக இருக்காரு. நமக்கு தாகம்தான் வந்துகிட்டே இருக்கணும். யார் மேலே? ஏசப்பா மேலே. என் தொண்டை எமராத தொண்டை மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? தண்ணி மாற்றி குடிச்சேன்னா தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்கு. ரைட்டு, கரகரன்னு இருந்தாலும் சொரன்னு இருந்தாலும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் நல்லவர். அதனால் தேவனிடத்தில் வரும், நமக்கு இலவசமாய் தரேன்னாரு. சரிங்களா? இலவசமாய். ஏசாயா 55:2 இலவசமாய். தேவையில்லாததுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். பணம் அப்பம் அல்லாததற்காக உங்கள் பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவு பண்ணாதீங்க. அப்படி தான் போட்டிருக்கு. தேவ வார்த்தை தான் மெய்யான ஜீவ அப்பம். அதற்காக நீங்கள் எண்ணத்தை செலுத்தினாலும் தவறே கிடையாது. உங்களுக்கு பிரயோஜனமானது, உங்களை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கிறது அவர் வார்த்தை. அதுக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.